ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சின். நான் உங்கள் நிதர்சன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். என்னென்னு சொன்னால், நான் வந்து ஸ்கிரிப்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாலேயும் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டேன். அது மட்டும் இல்லை, உடம்பு கொஞ்சம் ஒரு முடியாமல் போயிட்டுது. இன்னுமே சரியாக வந்து சுகமாகல. ஒரு மூணு கிழமைக்கு மேலே ஆகுது. அது இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த இண்டெக்ஸ் கார்டை பற்றி நான் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் கார்டு வந்து கமாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3/6 சைஸில் வாங்கியிருந்தேன். இது வந்து 4/6 A6. இது வந்து A7. என்ன பிரச்சனைன்னு வந்தால், இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒயிட்டும் வாங்கியிருந்தேன். இது ஒயிட். இது வந்து €2.40 வருது. இது வந்து €4.50 கிட்ட வருது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸில் தந்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து மார்க் பண்ணியிருக்குது. இதில் ஹெட் நான் தலையில் இருக்குது. கார்ட்ஸ் கிளிக் பண்ணி காட்டிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட ஹெட்டில் எழுதிட்டு கீழே வந்து சீன்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட பிராண்டுடைய நேம். இந்த பிராண்டு நான் எடுத்துடுறேன். இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது, அதனால் இந்த பிராண்ட் வாங்கினேன். இங்கே பேக் சைட்லேயும் வந்து எழுதலாம். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க லைன். ஸோ இது முன்னாடி வந்து இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடி வந்து யூஸ் பண்ண கார்ட். இது வந்து கலர் கார்ட்ஸ் வாங்கி நான் கட் பண்ணி 3/6 சைஸில் யூஸ் பண்ணேன். இது வந்து ட்ராவல் பண்ணும்போது கையில் எடுத்து கொண்டு செல்ல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அதே சைஸில் அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்க சைஸ்க்கு இது லைன் பண்ணி கட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொஞ்சம் பெருசான்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ஹெடருக்காக ஒரு 2 மில்லிமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவுமே அப்படி தான் வந்து 4/6 இருந்து ஒரு 2 மில்லிமீட்டர் வந்து பெருசாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஹேண்ட் ரைட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. ஸோ இதுதான் இதோடைய பர்ஃபெக்ட் சைஸ். இது ஒயிட். இது வந்து கலர்ஸ். நான் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் பண்ணுறதுக்கு பாய்க்கிறேன். அவுட்லைனில் வந்து நான் வந்து ஐடியா தோணும் போது இது கையாலே வந்து நம்ம எழுதிடலாம். இதில் சீன்ஸ் எல்லாம் போட்டு அப்புறமா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சீன் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டாக நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ கலர் வைஸில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு ஐடியா. நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் முடிய விட்டு நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் பண்ணி தரேன். இது என்னத்துக்காக இப்படி கலரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4x வந்து பிரித்து வச்சுக்கிறேன் கலர் வைஸ். சம்டைம் 5x கூட வரும். ஆக்ஸ் வந்து உங்களை பொறுத்தது தான். ஸோ அரிஸ்டால் படி 3x தான். ஸோ அரிஸ்டால்ட ஆக்ஸ்லாம் எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து 4 ஆயிரும். அப்படி அப்போ 4 கலர் கோடு ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஸ்கிரிப்டுடைய சீன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் கோட் வந்து இல்லை. இது வந்து எல்லாம் ஒயிட் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இந்த கீழே இடையில இருக்கிறதெல்லாம் அவுட்லைன். இந்த ஜீரோவில் இந்த கோடு கூட இருக்குது. ஒயிட்ஸில் இருக்கிறதெல்லாம் சீன்ஸ். என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன கலர் கோட் தெரியணுன்றதுக்காக நான் என்னுடைய இந்த கலர் மார்க்கரால் அதை இந்த இது பண்ணுவாங்க தானே, ஹைலைட்டரால் வந்து ரெட்டு ப்ளூ வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து க்ரீனாக இருக்கணும். நான் இன்னும் ஹைலைட் பண்ணலை. ஸோ இந்த 3 சைட்லேயும் வந்து நான் வந்து இந்த 3 பக்கம் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து கலர் பண்ண விட்டுருக்கேன்னா இடையில வந்து எங்களுக்கு அந்த சீன் அவுட்லைன் வந்து தெரியணுமன்றதுக்காக நான் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களோட அவுட்லைன் கார்ட்லேருந்து வரும்போது ஈஸியாக இருக்குது. இந்த சிஸ்டம் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து கம்ப்யூட்டர்லேயே பார்த்துட்ருக்க முடியாது. கண் வந்து சரியாக வலிக்கும். ஏன்னா நம்ம நிறைய வேலை வந்து ஸ்க்ரீன்லேயே செய்கிறதுனால பார்த்துட்ருக்க முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அப்புறம் மியூசிக்கு, இந்த போஸ்ட் ப்ராட் எல்லாமே வந்து கவனம் பண்ணுறதால வந்து இப்போ ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்க முடியாது, கண் வலிக்கும். ஸோ அப்பப்போ நான் வந்து பேப்பர் ஒர்க்கும் பண்ணுவேன். ஸ்கிரிப்டை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். சில நேரம் ஹேண்ட் ரைட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையிலேயே செறிவிடுவேன். நான் அந்த ஐடியா இதில் வரும்போது பார்த்திங்கன்னா
இடையில வந்து நான் என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து பண்ணிடுவேன். இது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறது என்னோடய ஸ்கிரிப்ட் இல்லை. நான் வந்து இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் டார்க் நைட் அவருடைய ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜை நான் இதில் வந்து மேலே வச்சிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு கீழே இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னோடய ஸ்கிரிப்ட் தான். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து கலர் ஸ்டிக்கர் வந்து இந்த புக் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் நான் வந்து கோட் வைஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு எக்ஸ் மாதிரியும் பிரித்து வச்சுருக்கிறேன். நீல கலரில் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் மாதிரி ஏதாவது இப்போ நான் ஹேண்டில் சும்மா ஒரு பிளாங்க் பேஜில் வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன்னா அதை வந்து அதுக்கு இடையில் அட்டாச் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஏற்றிடுவேன். அதுக்கப்புறமா இப்படி இந்த கலர் கோட் வந்து நான் வந்து புக்ஸ்லையும் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் என்னென்ன வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நான் ப்ளூவில் பண்ணியிருப்பேன். எதுவும் ஹைலைட் பண்ணுறேன்டா நான் வந்து இந்த ஜெல்லோ லெமன் கலரில் பண்ணியிருப்பேன். லவ் அண்ட் ஹெய்ட்டுக்கு வந்து லவ் அப்படி எதுவும் அல்லது ஹெய்ட் மாதிரி இருந்தால் கூடுதலாக லவ் தான் மோஸ்ட்லி. இது வந்து இந்த ரோஸில் பண்ணியிருப்பேன். டார்க் க்ரீன் வந்து அதிலும் காட்டி நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னா சம்டைம் இந்த கலர் கோட் மாறும். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு இப்படி தான் வச்சுருப்பேன். ஜெலோ வந்து இது ஆரஞ்சு வந்து இந்த அவேர்னஸ்க்கா அப்படி என்ன மாதிரி கலரில் வச்சுருப்பேன். அல்லது ஒரு விடியல் வர மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நான் எல்லா புக்ஸ்லையுமே வந்து இப்படியான இது பண்ணிடுவேன். பாருங்கள், இது வந்து அண்ணா ஹெரனினா. நான் இது வந்து இடையில தான் வந்து மார்க் பண்ண வைக்கிட்டேன். ஸோ அண்ணா ஹெரனினாவோட ஸ்டோரி பெரிய ஸ்டோரி என்னென்னா நான் நிறைய வாட்டி இது வாசிச்சிட்டேன். ஸோ இடையில் நான் வந்து பேப்பர் பேக் வாங்கணும் வந்து ஹிண்டிலில் வாசிச்சுட்டு இருந்துட்டேன். கிண்டிலில் இருந்து நான் வாசிக்கல அது நிறைய ஸ்டோரின்றதுனால நான் பேப்பர் பேக் வாங்கினேன். ஸோ இது வந்து வார் அண்ட் ஸ்பேஸ். ஸோ ஏன்னா உங்களுக்கு இது சொல்கிறேன்னா இங்கே அதேமாரி தான் நான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலையும் ஸ்கிரிப்ட்லையும் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஸ்கிரிப்டே லேட்டராக போக உங்களுக்கு தேவைப்படாத டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃப்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து புக் மார்க்கர் ஸ்டிக்கரால் பிரித்து கொள்ளலாம். நான் இங்கே இம்பார்ட்டன்ட்ன்றது காட்டுறதுக்காக நான் இப்போதைக்கு சிம்பிளாக தான் வந்து நான் இதில் வந்து புக் மார்க்கர் பண்ணியிருக்கேன். இதில் ப்ளூ மற்றது லைம் கலரில் தான் யூஸ் பண்ணுறேன். பின்னாடி ஃபைனலாக டிராஃப்ட் முடிய விட்டு நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண படுமென்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து சீன்ஸ் எல்லாம் முடிய விட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஃப்ளோர்லேயோ அல்லது எங்கேயோ டேபிள்லேயோ எங்கேயோ வச்சு நம்மளுடைய மூவியை வந்து டெய்லியுமே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நாம் வந்து மூவியை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணலாம். கொரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போயுமே எங்களுக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய ஒரு மியூசிஷனோ அல்லது யாரும் பாருங்கள் க்ரியேட்டிவ் ஃபீல்டை வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா இது வந்து இந்த பிராண்டில் இருக்க கார்ட் வந்து ரொம்பவுமே சீப்பாகவும் இருக்குது. ஆனால் நல்ல கார்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் இந்த சைஸ் கார்ட் வாங்கிக்கோங்க. 4/6 இந்த சைஸ், அதாவது A6 போட்டிருக்கும். இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து 10 சென்டிமீட்டரும் 15 சென்டிமீட்டரும் வரும். இது ரொம்பவுமே எக்ஸாக்டாக அளவாக இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும், 10 சென்டிமீட்டர். இது வந்து அப்படி இல்லை. இங்கே இது வந்து 10 சென்டிமீட்டர் லென்த்தும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கிட்ட வரும். ஸோ உங்களை பொறுத்தது. என்னால் வந்து சின்ன சின்ன எழுத்துக்கள் வந்து வாசிக்கும் போது கண் வந்து கெதியில் வந்து ஃபேட்டிக் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, இது வந்து கொண்டு திரிய ஈஸியாக இருக்குது, கையில் வச்சுருக்கேன். வேறு என்ன, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடியாவை டெவலப் பண்ணி அவுட்லைன் பண்ணும்போது இதையும், அப்புறமா பின்னாடி வந்து நீங்கள் வேணும்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் ஆகிட்டு வேறு
உங்களுக்கு நிறைய வந்து அவுட்லைன் பண்ண வேண்டி வரும், அல்லது நிறைய ஐடியாஸை வந்து எழுதிட்டு இருக்க வேண்டி இருக்கும், கொரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதால நிறைய வந்து நாம் கையால் எழுதிக்கலாம். ஏன்னா பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து சரியாக அளவாக இருக்கிறதுனால அது ஒழுங்காக நிறைய வந்துடும். ஆனால் எழுதும்போது அது எழுதுகிற நபரை பொறுத்தது. இப்போ என்னுடைய ரைட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்கும், பெருசாக இருக்கும், அல்லது இடம் வந்து கூட பிடிக்கும். ஸோ எனக்கு இதுதான் அளவாக இருக்காது. அப்போ அப்படி பார்த்து நீங்கள் ஒன்றை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுடைய இஷ்டம், இப்படி பேப்பர்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் பேரலாக. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா டார்க் நைட்டு ஸ்கிரிப்ட் தான் இது. நான் இதை வந்து நான் அப்பப்போ வந்து ஸ்டடி பண்ணுவேன். திரும்ப ஸ்டடி பண்ணும்போதும் எனக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் நான் இப்போ எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்குன்னு தானே எல்லாருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து நான் வந்து கிறிஸ்டோபர் அண்டு குவிண்டன் டரண்டினோ, அக்கீரா, அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருப்பேன். ஸோ இவங்க தான் எக்ஸ்ட்ராட்டாக சொல்ல மாட்டேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரில் நான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் மிகப்பெரிய ஃபேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கார்பனராக இருக்கட்டும், ஒவ்வொரு விதமாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் ஸ்கிரிப்டை திரும்ப படித்து பார்க்கும்போதே விளங்கிடும். சின்ன இதை வச்சு அவங்க வந்து ஸ்கிரிப்டில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்கிரிப்டை வந்து PDF ஃபார்மில் வந்து கிண்டிலில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹிண்டில்லையும் வந்து நான் வந்து என்னோடய ஐ ஃபேட்டிக் ஆகிட்டேன்னு சொன்னால் ஹிண்டில்லையும் வந்து ஐ ஃபேட்டிக் ஆகிட்டேன்னா நான் இதில் வந்து அப்பப்போ வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்பப்போ தேவைப்படும் போது வந்து நான் வந்து எடுத்துடுவேன். ஸோ எனக்கு சிட்டிசன் கெயின்னு ஸ்கிரிப்டும் பிடிக்கும். ஆனால் ஸ்கிரிப்ட் பண்ணோல வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்கிரிப்டிலே தந்துடுவேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறதுக்காக இதில் ஒரு ஃபைனல் கார்டு உங்களுக்கு வச்சு ஃபைனல் டிராஃப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து நான் வச்சுருக்கிறது சாம்பிள் சாஃப்ட்வேர், என்னுடைய ஸ்கிரிப்ட் இல்லை இது. அவங்களே தந்த சாம்பிள் சாஃப்ட்வேர். இதுதான் வந்து அவுட்லைன் இந்த கலரில் இருக்கும். நீங்கள் வேணுன்னா கலரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஃபைனல் டிராஃப்டை வந்து எவ்வளோ விஷயம் செய்யலாம். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் நோட், நாங்கள் பக்கத்துலேயே வந்து டவுட் வரும்போது ஸ்கிரிப்ட் நோட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம், இதை வேறு நிறைய பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து இதுதான் வந்து இன்டெக்ஸ் கார்டு, சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்டெக்ஸ் கார்டு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபிசிக்கலாக ஒன்றும் தேவையில்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பேப்பர்லேயே கூட நீங்கள் எழுதி முடிச்சிடலாம், உங்களோட ஸ்டோரி உங்களோட வசதியை பொறுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கலர் கோட் பண்ணிக்கிறாங்க. இந்த கலர் கோட் நான் பாய்க்கல, நான் இப்போ எனக்குன்ற ஒரு ப்ராப்பராக நான் கலர் கோட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வர இன்டெக்ஸ் கார்ட்டை நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் என்னோட சீன்ஸ் எல்லாமே வந்து நான் ஒயிட்டில் தான் வச்சுருக்கிறேன். அவுட்லைன் மட்டும்தான் நான் கலரில் வச்சுருக்கிறேன். அது கூட நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். பிறகு இல்லை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் இப்படி ஃபுல்லாக. ஸோ மைக்கில் வந்து ரெண்டு ஃபிங்கரையும் டபுள் டச் பண்ணும்போது வரும். அதில் வந்துட்டு நீங்கள் இங்கே கலர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணணுன்னா நான் வந்து கமாண்ட் ப்ளஸ் பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கார்ட் சைஸ் வந்து கேட்கும், என்ன சைஸில் வேணும்னு. நீங்கள் இதில் வந்து 3/6 இருக்குது, இல்லை 4/6 இருக்குது. 3/6 சொல்கிறது வந்து இந்த சைஸ் குட்டி, 4/6 பெரிய சைஸ். அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் 4/6 கொடுத்துட்டு இன்டெக்ஸ் கார்ட் கொடுத்துருங்க. பேப்பர் வியூன்னா நீங்கள் பேப்பரை கொடுத்துட்டு பேப்பரில் இருந்து இன்டெக்ஸ் கார்ட் மாதிரி வரும், அது இப்படி வரும். ஸோ இன்டெக்ஸ் கார்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் பிரிண்ட் கொடுக்கும்போது. இங்கே வந்து இது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாகணுன்னா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. செலக்டட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு அங்கே வந்து கேட்கும், பிரிண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும்.
ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பிரிண்ட் செலெக்ஷனாக கொடுத்துருங்க. நான் கலரை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் போயிடும். நான் பிரிண்ட் பண்ணும் முதல் நாம் எப்படி வந்து உங்களோட பிரிண்டர்ன்ற உங்களோட வீட்டில் எப்படி பிரிண்டர் இருக்குன்னு தெரியல. ஸோ சாம்பிளுக்காக 2 சீன் வந்து நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஒயிட்லேயே ஒன்று எடுத்துக்கலாம், கலர்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது ஒயிட், இது கலர் 2 எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயே ஒன்றும் 10 எடுத்துகிட்டு இப்போ வந்து திரும்ப காமிக்கிறேன். இதில் ஒன்றும் கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இதில் ஒன்றும் 10 கமாண்ட் ப்ளஸ் பி பிரிண்ட். இங்கே வந்து 4 to 6 செலக்டட் கார்ட் ஒன்லி. ஓகே, கலர் ஆஃப் பண்ணிடலாம். பிரிண்ட் கொடுக்காம நாங்கள் கார்ட்டை வந்து நாங்கள் வந்து பிரிண்டரில் வச்சுட்டு வந்துடலாம். இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ் வந்து நான் பிரிண்டரில் வந்து இப்போ வச்சுருக்கிறேன். ஸோ நான் A4 சைஸை வந்து நாங்கள் ஃபுல் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். ஸோ ஒவ்வொருத்தட்ட பிரிண்டரும் மாறுபடும். நான் பேசிக் பிரிண்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கார்டை எப்படி வச்சிடலாம். அதுக்கு மேலே இங்கே வந்து நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது இந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. வடிவா டைப் பண்ணிடுறாங்கன்னா அதில் லொக் ஆயிரும் தானா அந்த சைஸ் வந்தோன்னே. இதை ஃபுல்லாக வந்து வச்சிடலாம். ஃபுல்லாக எடுத்தும் வச்சுக்கலாம். ட்ரேயை ஃபுல்லாக வெளியில் எடுத்தும் வைக்கலாம், இல்லை சும்மா வச்சுக்கலாம் ட்ரே. ஸோ இது இப்போ நான் உள்ளே பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அங்கேருந்து போய் பிரிண்ட் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நான் வச்சாச்சு. நான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து பிரிண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாம்பிள் ஸ்கிரிப்டில் இருக்கிற இண்டெக்ஸ் கார்டு தான். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட் வியூஸ், இது ஒயிட் கார்ட், இது கலர் கார்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் அவுட்லைனில் சிலது வரும். இதெல்லாம் நீங்கள் வேணும்னா மாடிஃபை பண்ணிடலாம் லேட்டாக. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சம்மரியை கூட பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். சம்மரிக்கு இங்கே வந்து டச் பண்ணால் போதும். இது டச் ஸ்க்ரீனில் இருக்கிறதால எனக்கு இங்கே வரும். இல்லைன்னா நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இருக்குது, இதில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இது இண்டெக்ஸ் கார்ட் சம்மரி, இது இண்டெக்ஸ் கார்ட் வியூ. இது எல்லாமே வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது வந்து சம்மரி வியூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எம்டியாக இருக்கும். இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி வந்து இருக்கும். சம்மரி கார்டை கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்போ எபிசோட போல் இது வந்து தான் நான் வந்து ஒயிட்டை வந்து சீனாகவும் இந்த கலர் கார்டை வந்து நான் அவுட்லைனுமாக பாய்க்கிறேன், யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்து கைஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 12 வச்சுக்கோங்க. கொஞ்சம் 12 வந்து ஒரு அளவான சைஸாக இருக்குது. 12 வந்து 12 பாயிண்ட் சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்மாலாகவும் இல்லாமல் ரொம்ப பிக்காகவும் இல்லாமல் கணக்காக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஸ்மால் ஃபாண்ட் வந்து உங்களோட ஐ வந்து ரீட் பண்ண அவைலபிளாக இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஃபேட்டிக் இல்லாமல் இருந்தாலோ வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்மால் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களோட ஸ்கிரிப்ட் உங்களோட சீன் ஒரு சீன் வந்து ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொன்னால் அது ஸ்மாலாக இருக்கும்போது இதில் கூட டீட்டெயில்ஸ் வரும். பாருங்கள், இங்கே வந்து ஹைடாக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்மாலாக வச்சிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வரும் ஸ்கிரிப்ட் லாங்காக இருந்தாலும். ஆனால் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மூவியை வந்து ரிவ்யூஷன் பண்ணி பார்க்குறதுக்காக தானே யூஸ் பண்ணுறோம், ஐடியா வர்றதுக்காக. ஸோ 12 வந்து இனஃபாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ட்ராப் தான். என்ன ஒரு பயம்தான் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது. பட் சம்டைம் பார்க்கும்போது நாம் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயர்ன்னு தோணும்.
சம்டைம் நாம் இது பிளவிட்டுட்டோமோன்னு ஒரு மன பயம் அடிக்கடி வர பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலியமான ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வந்து நாம் எழுதுகிற ஸ்கிரிப்ட் தான் எப்பயுமே பெஸ்ட்டுன்ட்டு நாமளே வந்து ஒத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்கிரிப்டும் வந்து நல்லா இருக்கும். எங்களோட மைண்டும் வந்து அலோவ் பண்ணும், பாடியும் வந்து அலோவ் பண்ணும். ஏன்னா ஜேகே ரோலின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்கள் பெஸ்ட்டுன்றது நினச்சி தான் ரசித்து செய்த ஸ்கிரிப்டை வந்து எப்பயுமே பெஸ்ட்டுன்னு தான் எழுதியிருப்பாங்க அவங்களோட புக்ஸ் எல்லாம். ஆனால் அது எப்பயுமே ரிஜெக்ஷன் தான் ஆகிருக்குது. அதை பற்றி பொறி பண்ண தேவையில்லை. அதேமாதிரி ஸ்டீவன் கிங்குக்கும் வந்து இப்படி நடந்திருக்குது. ஸ்டெஃபான் கிங்குக்கும் அப்படி நிறைய வந்து நடந்திருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ரைட்டர்ஸ் தான், ஃபார்மேட் தான் மாறுது. ஸோ கிரேட் ரைட்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய ஃபார்மில் வந்து எழுதி பாருங்கண்டு நிறைய மீடியமில் ஸ்கிரிப்டு நிறைய நாவல் ரைட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது தங்களுக்கு கஷ்டமாக இருக்குண்டு. சிலவங்க சொல்லுவாங்க வந்து நாவல் எழுதும்போது கஷ்டமாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்க்குறோன்னா பெரிய கிரேட் நாவல் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நாம் இங்கே எல்லாமே சுருக்கி தந்துடுவோம். சம்டைம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக வந்துடும். ஸோ அதுதான் எனக்கு வந்து லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சுது. நான் அவுட்லைன் பண்ணுறதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டும் அதுக்கு பிறகு ஃபார்மேட்டாக மாற்றுறேன். அதுதான் சீன்ஸாக மாறுது. ஸோ நான் இப்போ குவென்டின் டாரன்டினோ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சொல்லிப்பார் தான் வந்து புக்கை எழுதிட்டு பிறகு தான் ஃபார்மேட் பண்ணுவாருண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி மாதிரி சாப்டராக வந்து பிரிச்சிருப்பார். அதாவது வந்து க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் 5 சாப்டர் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் ஃபிக்ஷனும் வந்து கூட ஒரு சாப்டர் மாதிரி தான் வரும். அது வேறு இதில் வந்து ஸ்டோரியாக வந்து அது கனெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டோரியாக எங்களோட மைண்ட் வந்து ஃபைனலாக எவென்ச்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ எங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறன்ற ஒரு விஷயத்தையும் ஃபிசிக்கல் சைக்காலஜியாக உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும்ப்பா. எங்களோட மைண்ட் வந்து எப்பயுமே வந்து புதிர்களை அறிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருக்கிற விஷயம். அது எவென்ச்சுவலாக அதுவே வந்து கன்க்ளூஷனாக ஒரு முடிவு எடுக்கும். அது தானாகவே எடுக்கும், நீங்கள் அதை யோசிக்க தேவையில்லை. நான் இதில் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ரைட்டிங் தான் வந்து உண்மையிலேயே ஸ்டெமினாவோடு செய்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே சொல்லப்போனால் கைஸ் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் எழுதுறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா வந்து பிகினிங் எண்டும் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அது உங்களோட ஸ்டோரியை பொறுத்தது. அண்டு சில நேரம் பி ஸ்டோரி எழுதினா அது வேறு இன்னொரு தனி ஸ்டோரி எழுத வேண்டி வரும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் கூட நாங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் கிளைமேக்ஸ் எழுதுறது தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு பயம் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே. சாரி காஸ், பயம் ஒன்று இருக்கும். என்னென்னு சொன்னால் அங்கே தப்பு விட்டுருவோமா, இங்கே தப்பு விட்டுருவோமா, இப்படி கனெக்ஷன் லாஜிக் இருக்குமா, இதுக்கும் அந்த சீனுக்கும் லாஜிக் இருக்குமா, இல்லைன்னா தப்பாக போயிடும். ஃபிலிமில் வந்து லாஜிக் எதிர்பார்க்க முடியாது தான், ஆனால் ஸ்டோரியை பொறுத்தது. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டு எடிட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி இந்த கிளைமேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளைமேக்ஸ் அவுட்லைன் எப்போயுமே பண்ணினாலும் நான் ஏற்கனவே அவுட்லைன் பண்ணிட்டு தான் ஸ்டோரி எழுதுவேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான். ஆனாலுமே நான் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ லேட்டராக ஃப்யூச்சரில் வந்து இன்னுமே இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எப்படியுமே வந்து எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கொஷின் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி கிளைமேக்ஸ் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய இன்டெக்ஸ் கார்டு வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இந்த டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுமானா ஒரு ரேராக தான் எடுக்க முடியும். நான் நிறைய பேர்ட்ட ஸ்கிரிப்டை வந்து ஒர்க்கிங் பிளேஸ் வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் இதுக்கு இந்த மாதிரி வீடியோஸுக்கு வியூஸ் போகாததுனால யாருமே இந்த மாதிரி வீடியோ லேஸில் அதிகமாக பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லை, ஆஸ்கார் அவார்ட் வின்னரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து அவரோட பேர் வந்து லான்ஸ் பிளாக் அவர்கிட்ட பேர்.
அவர் வந்து அதிகமாக வந்து இண்டெக்ஸ் கார்டில் தான் மெனக்கெடுவார். அது மட்டும் இல்லை மோஸ்ட்லி வந்து புக் ரைட்டர்ஸ் வந்து எப்போயுமே இண்டெக்ஸ் கார்டெலாம் மெனக்கெடுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் கார்டு இருக்கும்போது உண்மையிலேயே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டக் ஆகிட்டே இருப்போம். ஹேங் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறதால நான் வந்து புதுசாக ஐடியா கிடைக்கும். எப்பயுமே வந்து ரைட்டர்ஸ் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினேஷன் அண்ட் சம் அடிஷ்னல் வந்து அட் ஆகிருக்கும் அவங்க ஸ்டோரி பண்ணும்போது. அதோட பர்சன்டேஜ் வந்து கூடி குறையலாம். அதேமாதிரி தான் எனக்கும் நான் மட்டும் விதிவிலக்கில்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் நமக்கு புதுசாக நம்மளோட ஐடியா வந்து இந்த சீன்ஸ் வந்து தோணிகிட்டே இருக்கும். இதை ஆட் பண்ணலாமா, இதை ஆட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல ஒரு சீன் எழுதிடுவோம், சில லாஜிக்கோ அல்லது அந்த ஃபிலிமுக்குள்ளே ஃபிட்டாக ஆட்டிக்கு அதை வந்து தூக்கி போடும்போது ரொம்பவே மனசு வலிக்கும். அப்போல்லாம் நான் யோசிப்பேன், சீனை தூக்கி ரைட் பண்ணும்போது தூக்கி எழுதும் பொழுதே எவ்வளோ மனசு வலிக்குதுன்னா, மூவி பண்ணி முடிச்சுட்டு எடிட்டர் சீனை தூக்கி போடும்போது டிரெக்டருக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ ரொம்பவே கவலையாக இருக்கும். அதனால் நான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஸ்கிரிப்டுக்கு ஃபேனுன்ட்டு சொல்கிறேன்னா, ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிடுவார். அதாவது வந்து ஒரு ஃபைட் சீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக மார்க் பண்ணி எழுதியிருப்பார். அதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா 3 டாட்ஸ் வருதுன்னு சொன்னால் அந்த 3 டாட்ஸுக்குமே நிறைய ஜென்ரலாக எல்லா ரைட்டர்ஸும் எழுதுறது தான். அவரை விட நிறைய ஜீனியஸ் இருக்கிறாங்க தான். ஆனாலும் எனக்கு நான் மட்டும் விதிவிலக்கில் நானும் ஒரு கிறிஸ்டோபர் நோலன் ஸ்கிரிப்ட் ஃபேன். நிறைய கேபிட்டல், இட்டாலிக், போல்டு அப்படி நிறைய ஃபார்மேட்டில் ஸ்கிரிப்ட்லேயே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவார். சில ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸால் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத விட ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்லேயே வந்து அவர்கிட்ட துல்லியம் இருக்கும். அங்கேயே அவர் வந்து எடிட் பண்ணிடுவார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜே கட் வரணுமா, எல் கட் வரணுமா, ஒரு எடிட்டர்ட வேலையாக இருக்கட்டும், ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வேலையாக இருக்கட்டும், ஸ்லைட்டாக பண்ணிடுவார். ஸோ அது யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கை வந்து எடுக்கிறதுனால. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது மியூசிஷியனோட வேலையை கூட அவர் வந்து எடுத்துருவார். ஏன்னா அவரோட மைண்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் ஹான்ஸ் சிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார், நோலன் ஆல்ரெடி ரைட் பண்ணினால தான் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் இப்படி இந்த மூவி சில சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வர்றது எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ எல்லா க்ரியேட்டர்ஸுமே வந்து டேலண்டட் ஆனவங்க தான். ஸோ க்ரியேட் பண்ணும்போது தான் தெரியும், க்ரியேட்டரில் இந்த க்ரியேட்டர் பெரிய ஆள், இந்த க்ரியேட்டர் சின்ன ஆள் என்று சொல்ல முடியாது. எல்லா க்ரியேட்டர்ஸுமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. அதில் ஸ்டக் பண்ணி மாட்டப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். சம்மன்ஸு லக்கி, அது ஃப்ளூவெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது கான்ஷியஸாக வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணினாலும் சப்கான்ஷியஸாக சில ஆட்களுக்கு வர்றது இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ரொம்பவே லக்கி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், ரொம்ப லாங்காக கொண்டு போகாமல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களோட இந்த விடைபெறணும்னா நிதர்சன். பை பாய், டேக் கேர்.